எல்லாம் கேள்விப்பட்டேன். காத்து வாக்குற காதுல விழுந்தது. உடனே லட்சுமி என்ற வந்து சொன்னேன். அவன் நம்பல. லட்சுமி அவரே நேரில் வந்து சொல்லிட்டார். இப்போ அது நம்புறியோ இல்லையோ? கொஞ்சம் இருங்கோ. யார் யாருக்கு என்னென்ன பிராப்தமோ அதுதானே கிடைக்கும். எனக்கு மனைவி வேணுங்கிறது அவசியம் இல்லை. எங்க அம்மாவுக்கு மருமகள் தேவைங்கிறதா முக்கியமா போயிடுது. அவங்க அபிலாஷையை பூர்த்தி பண்ணதுக்காகத்தான் அரை மனசோட சம்மதிச்சு. இந்தாங்க மாப்பிள்ளை. என்னது? இது எதுக்கு? இந்த வைரத்தோட்டுக்காக என் வாழ்க்கையில் இன்னொருத்தி வரப்போறது இல்லைன்னு சொன்னேன். அப்படி வந்தா அப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையோ? இப்ப வாங்கிக்கோங்க. பரவாயில்ல மாப்பிள்ளை, நாம என்ன தெய்வமா? கேவலம் மனுஷா. வாங்கிக்கோங்க. நீங்க என் தோப்பனார் மாதிரி. என்னோட என்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஆசீர்வதிங்க. நமஸ்காரம் பண்றேன். சர்வமங்கள பிராப்திரஸ்து. எழுந்திருக்கா மாப்பிள்ளை. மனசுல எந்தவித விகல்பமும் இல்லாம நிஜத்தை சொல்லி என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டேன் பாருங்க. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். விவாகரத்து நடந்த அப்பவும் சொன்னேன், மறு விவாகம் நடக்க போற இப்பவும் சொல்றேன். அடிக்கடி இல்லைன்னாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறப்போ நம்ம மாத்துக்கு வந்து காயத்ரியை பார்த்துட்டு ஒரு அரை கப் காஃபி சாப்பிட்டு போனேன்ல, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கும். பாவளே, நேத்திக்கு பாருங்க, காயத்ரி ஒரு வீண் பம்ப விலைக்கு வாங்கி வந்துட்டா. இதெல்லாம் அவரண்ட ஏன் சொல்றேன்? உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதுன்னா. நீ சும்மா அவர்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறோம்? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நேத்து சாயந்தரம் நம்ம காயத்ரி கோயிலுக்கு போயிட்டு வரச்சே யாரோ ஒரு பொண்ணு அவளை வழி மறிச்சு, அடி பைத்தியம், உன் மாஜி ஆத்துக்காரருக்கு 2ஆம் கல்யாணம் நடக்க போறது, அப்படி இன்னொருத்தி வந்துட்டு அவாத்துக்கு நீ எப்படி போறேன்னு கேலி பண்ணிருக்கா. காயத்ரி அவளை பிடிச்சு அடிச்சு கடிச்சு ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு துவம்சம் பண்ணிவிட்டு விக்கி விக்கி அழுதுண்டு வந்து படுத்துட்டவதான். இன்னும் எந்திருக்கவே இல்லை. நல்லா ஜுரம் அடிச்சுருக்கு. நான் அவளை பார்க்கலாமா? என்ன மாப்பிள்ளை புதுசா கேட்கிறேன்? இனிமே உங்க ஆத்துக்கு வரத்துக்கோ இல்ல உங்களை பாக்குறதுக்கோ நாங்க தான் உத்தரவு கேட்கணும். காயத்ரி, போடி நாய், எங்க ஆத்துக்காரர் பத்தி எதுன்னு பேசினேன், கொன்னுடுவேன். கொண்டு பாத்தேடா, இப்படியேதான் புலம்பின்னு இருக்கா. காயத்ரி, உங்க ஆத்துக்காரர் வந்திருக்காருமா. காயத்ரி, ஜுரம் அடிக்கிறதா? அழதம்மா, எழுந்து. யாரோ என்னமோ சொன்னாலாமே, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீ எப்பவும் போல ஆத்துக்கு வரலாம், உன்னை யாரும் தடுக்க மாட்டா. உடம்பு இப்படி கொதிக்கிறது, படுத்துக்கோ.